இருக்கிறீங்களா? இப்போ கேள்வி மேலே கேள்வி எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு புரியல. ஏன்னா நான் டைம் பாஸுக்கு தான் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறேன் யூடியூப்பில். ஏன்னா வெயில் காலத்தில் ரூமில் இருக்க முடியறதில்ல, அதனால் வெளியே டைம் பாஸுக்கு வீடியோ போடுறேன். வீடியோ போட்டாலும் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி, ஏன்ப்பா வேஸ்ட்டாக வீடியோ போட்டுன்னுக்கிற, நெட்டு ஏன் வேஸ்ட்டாக பண்ணுறேன் கேள்வி கேட்குறேன். நான் இப்போ பதில் சொல்கிறேன். யூடியூப்பில் பார்த்தா யூடியூப்பில் கமெண்ட்ஸில் போய் எழுதுங்க, என்ன எழுதுறீங்க எழுதுங்க, நான் படிக்கிறேன். சரிங்களா? அதுக்கு முடிஞ்சால் பதில் சொல்கிறேன்னா பதில் சொல்லாமலே இருந்துறேன். சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டா. இப்போ இப்போ சில மாதமாக ஆமாம், நோம்பு காலம் ஆரம்பிச்சிலேருந்து இது வரைக்கும் தொடர்ந்துன்னே இருக்குது. என்னன்னு சொல்லினாக்கா, என் விஷயத்தில் நடக்குது. ஏன் நடந்து போகிற, ஏன் அங்கே உக்காந்துக்கிற, ஏன் பேசுகிற, ஏன் சிரிக்கிற, ஏன் சிரிச்சுட்டு இருக்கிற கேட்குறாங்க. கேட்குறாங்க நேரில் கேட்குற, ஏன்ப்பா சிரிச்சு நிற்கிற, ஏன்ப்பா அங்கே பேசுகிற, ஏன்ப்பா அங்கே தூங்கி நிற்கிற, ஏன்ப்பா அங்கே நடக்கிற, ஏன் அவன் அங்கே போனான், ஏன் 1க்கு போனான், ஏன் 2க்கு போகிறான். இது நான் சேர்த்து சொல்கிறேன். நான் 1க்கு போகிறான் 2க்கு போகிறான், அது நான் சேர்த்துது. ஏன்னா சில அந்த 4 பேருங்க கேட்குறாங்க கேள்வி, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. கொஞ்சம் விட்டா, ஏன் இந்த கலர் சட்டை போட்டுக்கிறான், ஏன் இந்த கலர் பேண்ட்டை போட்டுக்கிறான், ஏன் அந்த கலர் செருப்பு போட்டுக்கிறான், ஏன் இந்த கலர் பனியனை போட்டுக்கிறான், ஏன் அந்த கலர் ஜட்டியை போட்டுக்கிறான்னு கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில மம்மி டாடிங்க அந்த மாதிரி குழந்தைங்க வளர்த்து வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டு வளர்த்து வச்சுக்கிறாங்க. சில மம்மி டாடிங்க பசங்க அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்றும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நான் கூசுகிற மாதிரி கேள்விங்க கேட்குறாங்க. அந்த மாதிரி கேள்வி யார்கிட்ட கேட்கணுமோ அவர்கிட்ட கேளுங்க போய். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. நான் என்னவோ போய் நிற்கிறேன், என்னோடய வழி போய் நிற்கிது, அப்படியே போய் நிற்கிது, போட்டோன்னு சொல்லி நான் போய் நிற்கிறேன். என்ன அப்போ அடிக்கடிக்கு ஊசி பேத்தினே இருக்கிறது, நான் கூசுகிற மாதிரி பேசுகிறது எனக்கு காது கூசுங்குதுங்க. அந்த வார்த்தைங்கெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. என்னோடய ஷார்ட் வீடியோ பிடிக்கலையா உங்களுக்கு, கமெண்ட்ஸில் போய் எழுதி போடுங்க. அதுக்கு போய் எனக்கு நான் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்கிறேன். இல்லை நான் பதில் சொல்ல முடியல, பதில் சொல்லாமல் விட்டுறேன். அவ்வளோதான். ஒரு டைம் பாஸ் தான் எல்லாமே. சரியா? ஒருத்தருக்கும் ஒரு ஹாபி. எனக்கு வீடியோ போடுறோம், நான் வீடியோ போட்டுக்கிறேன். என்னோடய ஹாபிக்கு நான் வீடியோ போடுறேன். என்னோடய நைட் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தான் அங்கே 2 பசங்க இருக்கிறாங்க, தெரியுதா? 2 சோட்டாங்க. தான் இவன் ஒருத்தான் இதான் நிறைய இருப்பாங்க. டேய் என்னோடப்பா, இங்கே பாரு, இது ஒரு சோட்டா, இது இது தாய், அது பெரிய ரொம்ப டிங் சொல்லி ஆடினே போவோம். அவன் வந்துட்டான் பாரு. எல்லாம் ஜவானுங்க, இந்த ஏரியா ஜவானுங்க. இது அங்கே ஒரு 4-5 இருக்கும், இங்கே ஒரு 10-15 இருக்கும். ஆனால் இது ஒரு டைம் பாஸ் என்னன்னாக்கா 2 சோட்டாங்க இருக்குது. இதில் சரியாக பொழுது போகும். ஆனால் வேக்காடு ரொம்ப இருக்குது. ஆனால் வேலூர் மாவட்டத்துக்கு போகாதீங்கம்மா. வேலூரில் போனீங்கன்னா அவ்வளோதான். அங்கே இருக்கிற மக்களுங்க எப்படி தான் அந்த வேக்காடோட வாழ்கிறாங்க தெரில. ஏன்னா வசதியாக இருக்கிறவங்க தான் ஏசி மாட்ட முடியும். வசதி இல்லாதவங்க ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி தான் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க தெரியல. ஏன்னா அந்த என்னோடய ஓட்டு குடியாத்தில் தான் இருக்குது. குடியாத்துக்கு போய் ஓட்டு போட போயிருந்தேன். ரொம்ப நொந்து போயிட்டேன் நான். அந்த வெயில் என்னால் சகிக்க முடியல. எப்போது நான் அந்த வேலூர் மாவட்டத்துலேருந்து நான் எப்போது வேறு இடத்துக்கு போவேன்னு சொல்லி ஆயிடுச்சு. ஏன்னா ஜூஸ் மேலே ஜூஸு கூழு அம்பில் சாப்பிட்டே இருக்கிறேன். அப்போ கூட அந்த வேக்காடு குறையவே இல்லை கொஞ்சம் கூட. இப்போ இந்த இடத்துல இருக்க முடியல ரூமில். ஆனால் பரவாயில்லை. இங்கெல்லாம் வெயில் உடம்பு ஒரு அளவுக்கு செட்டிலாக இருக்குது. ஆனால் வேலூர் மாவட்டத்தில் அளவுக்கு மீறி வெயில் உழுக்கும். இங்கே கூட ஹையாக தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்மளோட உடம்போட டெம்பரேச்சர் கொஞ்சம் சமாளிக்குது. உடம்போட பாடி டெம்பரேச்சர்
வெயில் வந்து ஓரளவுக்கு. ஆனால் வேலூர் மாவட்டத்தில் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் வெயில். அது என்ன செய்ய முடியும், இயற்கையே எந்த மனுஷனாலும் வந்து வெல்ல முடியாது, என்ன தான் செஞ்சாலும் சரி. ஆனால் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் வந்து நிறைய தயிர் சாதம், பழைய சோறு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா என்ன மாதிரி வெயில் இருந்தாலும் வந்து உடம்பு ஒத்துழைக்கும். அது மக்கள் வந்து இப்போ இருக்கிற மக்கள் வந்து வெறும் அந்த என்ன சொல்லுது, அந்த பீஸா, பர்கரு, சமோசா. இங்கே நான் இருக்கிற இடத்துல வந்து நிறைய சமோசா, டீ தான் நிறைய. அந்த கூலுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரேரு பார்க்குறதுக்கு. அப்படி பார்த்தாலும் வந்து ஒரு சொம்பில் கொடுப்பாங்க. அது வந்து 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் போகும். நான் இருக்கிற குடியாத்தில் வந்து அது வெறும் 10 ரூபா 15 ரூபா. அளவுக்கு மீறி போனால் 15 ரூபா. அளவுக்கு மீறி இருந்தால் குடியாத்த அந்த ஊழல் சந்தை போகிற வழியில் வந்து 4-5 பேர் விற்கிறாங்க. அதில் ஒரு அண்ணக்கிட்ட வந்து என்னோடய சின்ன வயசில் வந்து தினியும் போய் குடிப்பேன் நான். நல்லாயிருக்கும். வெயில் காலத்து ஆனாவே அங்கே நிறைய கூட்டம் நிற்கும். அங்கே போய் குடிக்கும் போது வேறு லெவலில் இருக்கும். அவங்க வந்து சைடிஷ் வைப்பாங்க, ஊறுகாய், மோர் மிளகா, அந்த நிறைய இருக்குது. மாங்காய் அந்த வத்தல் மாதிரி என்ன போடுவாங்க, தொக்கு மாதிரியே செய்வாங்க, தக்காளி தொக்கு செய்வாங்க, புதினா தொக்கு செய்வாங்க. சில நேரத்தில் கருவாட்டோட தொக்கு செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க. அதெல்லாம் அந்த கூலுக்கும் அதுக்கும் வந்து மேட்சிங் ஆகி வேறு லெவலில் இருக்கும். அந்த வகையில் வந்து தெரியாது. இப்போது வந்து நம்ம குடியாத்துலேயும் வந்து ஒருத்தர் தான் போடுறாரு. அதுவும் வந்து அந்த டைமிங் தான். அந்த டைமிங் தாண்டி போயிடுச்சுன்னா அவருக்கு அது கூட கிடைக்கிறது இல்லை குடியாத்தில் கூட. ஏன்னா எல்லா இடத்துலையும் மாறின்னு வந்துச்சு. சாப்பாடு வந்து எந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லி நம்ம மறந்துட்டோம்னாக்கா இந்த உலகத்தில் வாழ முடியாது, சர்வே பண்ண முடியாது. சரிங்களா? எல்லோரும் வந்து சாப்பாடில் வந்து முக்கியத்துவம் செய்யுங்க. காசு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு முயற்சி பண்ணால் காசு வந்து சம்பாரிச்சிடலாம். ஆனால் உடம்பை வந்து சம்பாதிக்க முடியாது. வெறும் டாக்டருங்களுக்கே போய் செலவு பண்ணாதீங்க. நல்லா சாப்பாடை சாப்பிடுங்க. சரிங்களா? முயற்சி பண்ணாதீங்க, சாப்பிடுங்க, வாங்கி சாப்பிடுங்க. என்ன கேட்டால் வந்து மீன் வந்து வேறு லெவலில் வச்சு சாப்பிட்ணும். புரியுதுங்க? மீன் சாம்பார், மீன் வெறுவல், மீன் தொக்கு எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு வந்து நல்லா கென்னு மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் மீன் ஏன் சொல்கிறேன்னாக்கா, மீன் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் வந்து ஒரு சைடு எஃபெக்ட் கிடைக்காது உங்களுக்கு. உடம்புல சக்தி சேரினே போகும். ஒரு சைடு எஃபெக்ட்னு சொல்லி இல்லவே இல்லை மீனில் மட்டும். சரிங்களா? அதனால தான் மீனை நான் வந்து குறிப்பிட்ட மீனை நல்லா கடல் மீனை வந்து தாராளமாக நீங்கள் பயப்படாமல் சாப்பிட்லாம். ஏன்னா வந்து முக்கால்வாசி கடல் மீனில் வந்து கொழுப்பே கிடையாது. ஏரி மீனில் சில மீனில் வந்து கொழுப்பு இருக்குது, ஆற்று மீனில் வந்து சில மீனில் கொழுப்பு இருக்குது. ஆனால் வந்து கடல் மீனில் வந்து முக்கால்வாசி மீனில் வந்து கொழுப்பு இருக்கிறது இல்லை. அது வாங்கி நான் நிறைய மீனை வந்து சாப்பிட்டு இருக்கிறேன். அதனால நான் சொல்கிறேன் நான். சரி, நல்லா வாழ்வோம், நல்லா சாப்பிடுவோம். முக்கியமாக பழைய காலத்தில் என்னென்ன வெயில் காலத்தில் என்னென்ன உணவு சாப்பிட்டாங்களோ அந்த உணவை தேடி பிடிச்சி வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். சரிங்களா? நல்லா இருங்க, நல்லா இருக்க முயற்சி, வாழ வைங்க. என்னன்னு சொல்லுவாங்க, எனக்கு அந்த நாக்கு வந்து திரும்பாது. சின்ன வயசுலேருந்து அந்த ப்ராப்ளம் எனக்கு. என்ன சொல்கிறதுனாக்கா, சரி விடுங்க, என்னோடய பர்சனல் எதுக்கு உங்களுக்கு. நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க யூடியூப்பில், உங்கள் பேர் என்னான்னு சொல்லி. என் பேர் வந்து ஹாஜா மொயினுத்தீன். ஏன் அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறீங்க யூடியூப்லன்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறது, அது ஜங்ஷன் சொல்கிறது ஒரு காட்பாடி ஜங்ஷன்னு, ஜோலார்பேட் ஜங்ஷன்னு, அந்த மாதிரி ஒரு ஜங்ஷன்னாக்கா எல்லோரும் எல்லா வகையான மக்கள் கூறுற இடம்.
ஒருத்தருக்கு வந்து மீன் கறி சாப்பிட பிடிக்கும், ஒருத்தருக்கு பீஃப் சாப்பிட பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆட்டுக்கறி நல்லா பிடிக்கும், ஒருத்தருக்கு கறியே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கறியில் தான் அந்த அசைவம் இல்லாமல் சைவ பொருளே சாப்பிட பிடிக்கும். அந்த மாதிரி ஆள் கூட சேர்றாங்க. சில பேருக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும், தயிர் சாதமும் பிடிக்கும், பிரியாணியும் பிடிக்கும். அந்த ஜங்ஷன் சொல்கிறது, அதுக்கு தான் ஜங்ஷன் சொல்கிறது. சரி, எல்லா வகையான ஆளுங்க சேர்கிற இடம், சரி, எல்லா வகையான மக்கள் சேர்கிற இடம் தான் ஜங்ஷன். அதனால தான் ஜங்ஷன் வச்சுக்கிறேன், கர்ஃப் ஜங்ஷன், அவ்வளோதான். ஏன்னா எல்லாம் தெரில, ஓலா, சுசுகி போயிது, இப்போ ஜொமேட்டோ என்னென்னவோ சுற்றின்னுக்கிறாங்க. புதுகான என்ன வேலைன்னே தெரில, சாப்பாடு டெலிவரி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. நான் பண்ணதில்லை அது மாதிரி. இந்த தம்பி கொடுப்பாங்க, என்ன இவ்வளோ பெரிய பை மாட்டின்னு போயின்னுக்கிறாங்க. கேட்டால் எங்கள் ஒரு தெருவில் ஐஸ்கிரீம் என்ன வீட்டிலே விற்கிறாங்களா, அது வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கணுமா. சரி செய்யுங்க. ஏன்னா நேர் வழியில் சம்பாதிக்கணும்னு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாகிட்டு இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் நேர் வழியில் சம்பாதிக்கிற காசு வந்து அந்த சாப்பாடு எடுத்து வாயில் வச்சு சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷம் வந்து வேறு எதுலேயும் இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கும் அந்த வழி பிடிக்கும். ஆனால் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நேர் வழியில் தான் போய் சாப்பிட்ணுன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த வழியில் போய் சம்பாரித்து அந்த காசு எடுத்துன்னு போய் ஒரு ஹோட்டல்லையோ இல்லை வீட்லேயோ வச்சு அந்த காசில் வர சாப்பாடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. மனசு வந்து நெறிஞ்சி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நேர் வழியில் போய் சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க, சாப்பிடுங்க, அவ்வளோதான். தயவு செய்து வட்டிக்கு வாங்காதீங்க, வட்டிக்கு கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட இருந்தாலும் தான தர்மம் கொடுத்துடுங்க, வட்டிக்கு விடாதீங்க, வட்டிக்கு சாப்பிடாதீங்க, வட்டிக்கு வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா ரொம்ப பிரச்சனையாக போகும். அதால் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வழியாக வந்து அவங்களோட உயிரை வந்து அவங்களே எடுத்துன்னு இருக்கிறாங்க. இப்போ மொபைலில் வர நிறைய அந்த கார்ட்ஸு விளையாடுறது வந்துட்டு இருக்கு. அது தயவுசெய்து விளையாடாதீங்க. ஏன்னா உங்களுடைய காசு வந்து ஆபத்தில் போய் நிற்கும். சரியா, நிறைய இருக்குது. அது ஒன்றா சொல்லினே போகலாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஜாலியாக வாழ்ந்தால் தான் மற்றவங்கள வாழ்க்கையை வந்து ஜாலியாக பார்க்க முடியும். இல்லைனாக்கா கேள்வி தான் கேட்பீங்க, ஏன் நடந்துன்னு இருக்கிறான் அவன், ஏன் இப்படி நடந்துன்னுக்கிறான், ஏன் ஓடுறான், ஏன் சிரிக்கிறான் அவன், ஏன் அங்கே போய் தூங்கிக்கிறான், ஏன் அங்கே போய் பேசினிக்கிறான்னு சொல்லி பின்னாடி கேள்வி கேட்பீங்க. சரிங்களா. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் சந்தோஷமாக வாழ முடியல. அதனால தான் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு ஈகோ மாதிரி வருது. சரிங்களா. அந்த மாதிரி ஈகோ மாதிரி வருதுனாவே நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம சந்தோஷமாக வாழலைன்னு சொல்லி நினச்சிக்கணும். நீங்கள் அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க. அப்போ தான் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழாத போது தான் மற்றவங்கள வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈகோவாக வருது. அவன் நல்லா இருக்கிறான், அவன் நடுக்கிறான், அவங்க போய் வாய் விட்டு சிரிக்கிறான், அவன் வந்து நமாஸ் படிக்கிறான், அவன் வந்து அந்த மாதிரி செய்கிறான், இவன் இந்த மாதிரி தானமாக செய்கிறான், இந்த மாதிரி ஏழைங்களுக்கு கொடுக்குறான். சரிங்களா. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. அப்போ தான் மற்றவங்கள வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். சரியா. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. முதல்ல நாம் சந்தோஷமாக இருக்கணும், அப்புறமா தான் மற்றவங்கள சந்தோஷமாக வாழ வைக்க முடியும். சரிங்களா. அல்லாஹ் ஹாஃபிஸ்.